மீண்டும் ஒரு மணி புல் அவுட் கேக். சுதாங்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ண இந்த மணி புல் அவுட் கேக் வந்து 1 kg ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கோட இருக்க கேக் தான். அவங்க 3000 ரூபா, அதாவது 3000 ருபீஸ்க்கு 100 ருபீஸ் நோட்டா வச்சு இந்த கேக் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. ஆனா அவ்வளோ பெருசா வச்சா கிட்டத்தட்ட 30 நோட் வைக்க வேண்டியிருக்கும். பண்டிலா இருக்கும் அதை ரோல் பண்ணி எடுத்தோம்னா. ஸோ அதை வந்து பாக்ஸ்குள்ள ஃபிட் பண்ணி உள்ள வைக்கணும்னா ரொம்ப பெரிய பாக்ஸா யூஸ் பண்ணணும். ஸோ பாதி கேக் நம்ம வெளியில எடுத்து தூர போடுற மாதிரி ஆயிடும். அதனால நான் 200 ருபீஸ் நோட்டா வச்சா ஒரு 15 நோட்ல முடிச்சிடலாம் மேம், அந்த மாதிரி வேணா நான் செஞ்சு தரட்டுமான்னு கேட்டேன். ஓகே பண்ணாங்க. 200 ருபீஸ் நோட் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் இந்த கேக். நிறைய பேரோட டவுட் என்னன்னா, மணி புல் அவுட் கேக்குக்கு நம்ம யூஸ் பண்றது ரியல் நோட்டா இல்ல டம்மி நோட்டாங்கிற கேள்விதான். ஆக்சுவலா ரியல் நோட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டம்மி நோட்ஸ் நம்ம யூஸ் பண்றதே இல்லை. அதுவும் அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அந்த அமௌண்ட்டை பேங்க்ல போய் கரெக்டா புது நோட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதைத்தான் நான் கேக்குக்கு யூஸ் பண்றேன். ப்ரையராகவே அந்த மணி புல் அவுட்க்கு அவங்க எத்தனை ரூபா நோட் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ எங்களுக்கு கேக் சார்ஜோட சேர்த்து ஜிபே பண்ணிடுவாங்க. நாங்க அதுக்கப்புறம் அதை மணியா வச்சிருவோம். இந்த கேக்குக்கு தீம் டிசைன் எந்த கான்செப்டும் அவங்க கேட்கல. ஜஸ்ட் ஒரு கேக், அதில் மணி புல் அவுட் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி டிசைன் பண்றதுன்னு ஐடியாவே இல்லை எனக்கு. ஜஸ்ட் சிம்பிள் பேசிக் டிசைனா பண்ணிட்டேன். ஏற்கனவே 100 ருபீஸ் நோட் வச்சு செஞ்ச மணி புல் அவுட் கேக்ல இதை எப்படி எக்ஸாக்டா செய்யணும் அப்படிங்கறத ப்ரொசீஜர் படி காட்டியிருப்பேன். அந்த கேக்குக்கான லிங்கை நான் கீழே அட்டாச் பண்றேன். அது வேணும்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து டோனட் கிளாஸ் இருக்கு. டோனட் கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள மார்னிங் எழுந்துச்சு வேலையை அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலான்னு பண்ணிட்டு இருக்கேன். அதான் வாய்ஸ் இப்படி இருக்கு, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. டோனட் கிளாஸ் முடிச்சு அதோட வீடியோவை கண்டிப்பா நாளைக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்த கிளாஸ் வரப்போறது நெக்ஸ்ட் வீக்ல டீ கேக் கிளாஸ். டீ கேக் கிளாஸ் ரிப்பீட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளாஸை மறுபடியும் ரிப்பீட் பண்றதா இருக்கேன். அதுக்கான டீட்டெயில் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டீ கேக் கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ரெடி ஆயிக்கோங்க. எக்ஸாக்ட் டைம், டேட் அண்ட் டீட்டெயில்ஸ் சீக்கிரமே சொல்லிடுறேன். மே மந்த் லீவ் முடிஞ்சு ஜூன்ல காலேஜஸ் திறக்க போகுது. ஸோ இப்போ என் பெரிய பையனும் காலேஜுக்கு கிளம்ப போறான். 2வது பையனையும் காலேஜ்ல சேர்த்தாச்சு. அவனையும் ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்து அந்த வேலைகள் எல்லாம் முடியட்டும் தான் வெயிட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த மந்த் எண்ட்ல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பர்த்டே ஸ்பாஞ்ச் கேக்கான கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறேன். அந்த கிளாஸ் அதிகமா ஆட்கள் சேர்றதா இருந்தா 2 பேட்சா எடுக்கலாங்கிற பிளான் இருக்கு. ஸோ அந்த 2 பேட்சும் இம்மீடியட்டா, அதாவது Thursday ஒரு கிளாஸ்னா சாட்டர்டே ஒரு கிளாஸ் அப்படி வைக்கலான்ற ஒரு பிளானும் இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸுமே நான் சீக்கிரமே சொல்லிடுறேன். ஸோ வீக் டேஸ்ல வரணும்னு நினைக்கிறவங்க வீக் டேஸ்ல வாங்க, வீக்கெண்ட்ஸ்ல வரணும்னு நினைக்கிறவங்க வீக்கெண்ட்ஸ்ல வாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் 1 or 2 டேஸ்ல நான் சொல்லிடுறேன். பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் எனக்கு இல்லை. பெருசா ஸ்கெடியூல் பண்ணி அதை கரெக்டா ப்ரையரா உங்களுக்கு சொல்ற அளவுக்குலாம் பிளான் பண்றதுக்கு எனக்கும் டைம் இல்லை. ஸோ நான் என் போக்குக்கு, என் கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஸ்கெடியூல் லிஸ்ட் கொடுக்குற அளவுக்குலாம் நான் இன்னும் வளரல.